மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு முயற்சிகளுக்கு உரித்தானவர்கள் தான் சொல்லணும். நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை மட்டுமே அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த வெற்றிகள் இவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய சாதனைகள் செய்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்றா கூட நீங்க இலக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு இலக்கை அடையாமல் ஒரு தவித்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். நிறைய தைரியம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலயும் ஈடுபட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பம் வந்துடும். அந்த இடத்துல இருந்து கரெக்டா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து அதுல இருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரியாக அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பல்வேறு இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு. அதுல உறவுகள் சம்பந்தப்பட்ட இழப்புகள் நிறைய இருந்திருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளே பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். கடந்த 2 வருடங்களாக அந்த உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. அந்த உறவுகள்னால மிகப்பெரிய அவமானங்கள், அசிங்கங்களை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 2026லயாவது அந்த உறவுகள் திருந்தி வந்துருவாங்களா, திருந்தி வாழ்க்கையை நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமும் கூட. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைய போறார். அந்த உச்சம் பெறதுனால கண்டிப்பாக அந்த உறவுகள் திருந்தி வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புகளை இந்த 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த தொழில்ல ரொம்ப கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதுலயும் கர்மாதிபதி இடத்துலயே அந்த கர்மஸ்தானாதிபதியே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சிகளை தொழில் ரீதியாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பே இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த 2026ல ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு இலக்குகள் தான் அதிகமாக இருக்கும். அதை நீங்க வெற்றிகரமாக முயற்சி செய்து அந்த முயற்சியில நல்ல ஒரு இலக்கை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயத்துல முதலீடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல வாய்ப்புகள் இருந்தாலும் முதலீடுகள் இருக்காது. முதலீடு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 2026ல உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையான மூலதனங்களும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியாக பார்க்கும்போது எந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் அதிகமான ஒரு லாபத்தை அடைய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட், கமிஷன், கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் 2026 இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அட்வொகேட், ஆடிட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பதவி பாத்தீங்கன்னா 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பர்கள் பெற போறாங்க. கிட்டத்தட்ட நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நீங்க நிர்ணயித்த இலக்கு இந்த 2026ல முழுமையாக
அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். கரெக்டா வந்தடைய போறீங்க. அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளும், ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் 2026ல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல உங்களுக்கு வேலை ரீதியான மாற்றங்கள், அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்களுடைய வேலை ரீதியாக ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், ஒரு டெவலப்மெண்டை நோக்கி, அதாவது உங்களுக்கு இந்த வேலையில நல்லா வேலை இருக்கு, ஆனா எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த 2026ல மே மாதத்துக்கு அப்புறம் அதற்குண்டான ஒரு மாற்றங்களை இந்த ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மிதுன ராசி என்பர்களினுடைய 3ஆம் இடத்துல இருந்து வருடத்தின் இறுதியில தான் அந்த கேது பகவான் வர்றாரு. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும். இந்த வருடத்துல மிக அபரிமிதமான வளர்ச்சிகள், சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், சொந்தமாக சில சொத்துக்களை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலத்துல நீங்க அங்க போய் இருந்து ஒரு வருடம் முழுவதுமாக ஒரு வேலையே இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் பார்த்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடத்திற்கு பணத்தை அனுப்பி உங்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க. நீங்க எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 2026 தொடக்கத்திலேயே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த வருடம் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அங்க வெளிநாட்டுல அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை, எப்படி கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இருந்தீங்களோ இந்த மிதுனராசி என்பர்கள், இந்த வருடத்துல அந்த வெளிநாட்டுல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் குடும்பத்தை பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வருடம் அந்த குடும்பத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில, சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்துக பட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதே சமயம் இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், டிவி சீரியல்ல நடிக்கக்கூடியவர்கள், இல்ல வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியாக சீரீஸ்ல நடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு பட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதுதான் முதல்லயே சொன்னேன். 2026 பாத்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு நேரம். எதெல்லாம் ஒரு டார்கெட்டா வச்சு நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள்ல நிறைய தேக்க நிலைகள் இருந்திருக்கு. கடந்த 2 வருடங்களாக மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய வரன்கள் வந்தாலும் அதுல ஒரு பிடித்தமான வரன்களோ இல்ல ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வரன்களோ தான் வந்திருக்கும். இப்போ இந்த 2026ல ஒரு மார்ச் மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதுக்கடுத்து ஒரு 3 மாதத்துல இன்னமும் நிறைய பேருக்கு அந்த திருமணம் வாய்ப்புகள் கண்டிப்பா வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். உங்களுடைய கல்வியில நீங்க மெரிட் வரைக்கும் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. காலேஜுக்கு எல்லாம் போகக்கூடியவர்களுக்கு நல்ல நீட் எக்ஸாம்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஆகுவதற்குண்டான சில வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். ஆக மொத்தத்துல இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த 2026ல உங்களுடைய இலக்கை முழுவதுமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகளை நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. அது எப்படி இருக்கு, அது எந்த மாதிரியான பலன்களை இந்த 2026ல தரப்போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.